பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. சரி, பாடுகள் அப்படின்னா என்ன? உங்களுக்கு புரியுற மாதிரியே சிம்பிளா சொல்றேன். மேல இருக்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஏசப்பா கூட மகிமை அடையணும்னா ஏசப்பாவுடைய பாடுகளை அனுபவிக்கணுமாமா. பாடுகள் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம வறுமையில இருக்கிறது, கடன் பிரச்சனையில இருக்குது, ரொம்ப கஷ்டத்துல இருக்குது, இந்த பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் இல்லாம இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே நம்ம பாடுகள் அப்படின்னு நினைக்கிறோங்க. பாடுகள் அப்படின்னா பிசாசு ஏசப்பாவை பாவம் செய்யணும்னு தூண்டுறான். ஆனா ஏசப்பா பாவம் செய்யல. இந்த உலகத்துல பரிசுத்தமா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாருங்க. ஆனா இந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த கேப்ல நிறைய பாடுகளை பிசாசு கொடுத்தான். அதே போலதாங்க நம்ம ஏசப்பாவை தேடுறதுனால நமக்கு நிறைய பாடுகள் பிசாசு கொடுப்பான். நிறைய சோதனைகள் வரும். நம்ம லைஃப்ல ஏசப்பாவை தேட முடியாத அளவுக்கு நிறைய தடைகள் வரும். இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் ஏசப்பாக்குள்ள இருக்கிறதுனாலே நமக்கு வரும். நம்ம பைபிள் படிக்க முடியாது, பிரேயர் பண்ண முடியாது, சர்ச்சுக்கு போக முடியாது, ஏசப்பாவை தேட முடியாது. ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல கூட நம்ம இந்த பாடுகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் சகித்து கொண்டு நமக்கு வர தடை